ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அகம்புரம். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, அது என்ன தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். இந்த சாம்பாரில் எந்த சாம்பார் பொடியோ இல்லை கடையில் வாங்கின பொடி எதையுமே நான் பயன்படுத்தலை. இன்றைக்கி சாம்பார் வைக்கிறதுக்கு 1 கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 4-5 தடவை நல்லா கழுவுங்க. நல்லா தேய்ச்சி கழுவிட்டு தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிட்டு 4 கப் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். குக்கரில் பருப்பு வேக வைக்கையிலே ஒரு பெரிய தக்காளி பழத்தையும் வெட்டி அதோடு சேர்த்து வேக வைக்க போகிறேன். பாருங்கள், இந்தளவு தக்காளி பழத்தை போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன தக்காளி பழம்னா 2-3 கூட சேர்க்கலாம். இதில் 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். குக்கரை மூடி போட்டு இப்போ 4 விசிலுக்கு வேக வைக்க போகிறோம். 4வது விசில் வந்துருச்சு. அடுப்பு அமர்த்திட்டு குக்கரை தூக்கி ஓரமாக வச்சுட்டு நம்ம சாம்பார் தாளிக்கிறத பார்க்கலாம். ஒரு சட்டியில் எண்ணெயை காய வச்சுட்டு காஞ்ச உடனே கடுகு உளுந்தம் பருப்பு போடுறோம். கடுகு வெடிக்க ஆரம்பித்தோடனே சீரகத்தை போடுங்க. சீரகம் பொரியட்டும். சீரகம் பொரிஞ்ச உடனே நம்ம கருவேப்பிலையை போடுங்க. கருவேப்பிலையை போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகா போடுங்க. நம்ம இன்றைக்கி சின்ன வெங்காயம் பயன்படுத்தியிருக்கேன். ஒரு 12 சின்ன வெங்காயத்தில் பாதி சின்ன வெங்காயத்தை வெட்டியும் பாதி சின்ன வெங்காயத்தை அப்படியும் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் கிடைக்காதவங்க ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி பயன்படுத்துங்க. சின்ன வெங்காயம் போட்டால் சுவை கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அடுத்து நம்ம வெட்டி வச்சுருக்கிற கத்திரிக்காய், முருங்கைக்காயை சேர்க்குறோம். நான் முருங்கைக்காய் ஃப்ரோசன் முருங்கைக்காய் தான் இங்கே கிடைக்கிது. அதனால் அதை அப்படியே அதில் ஒரு 6-7 துண்டு சேர்த்துருக்கேன். கத்திரிக்காயை நீல வாக்கில் 4 வெட்டி ஒரு 5-6 கத்திரிக்காய் இதில் சேர்த்துருக்கேன். இந்த காயெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. அப்புறம் நம்ம பார்க்கலாம். நறுக்கின பெரிய தக்காளி 1, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், உப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா கிட்டி விடுங்க. இப்போ ஒரு 1/2 மாங்காய் நறுக்கி இதில் சேர்க்குறேன். மாங்காய் முன்னாடியே சேர்த்தா அப்புறம் ரொம்ப வெந்து கரைஞ்சி போயிடும். அதனால நம்ம பின்னாடி சேர்க்குறோம். எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ ஒரு கப் தண்ணியை இதில் சேர்த்துருங்க. நல்லா வெந்த பருப்பை இதோட சேர்ந்து ஆட் பண்ண போகிறோம். பருப்பை போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ இன்னொரு கப் தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். அப்புறம் வேக வச்சுட்டு மாங்காய் நல்லா வெந்திருக்கும். இப்போ மாங்காய் புளிப்பு, தக்காளியோட புளிப்பு இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம புளி சேர்க்க போகிறோம். மாங்காய் புளிப்பே போதும்னா புளி சேர்க்கவே வேண்டாம். வாங்க மூடி வச்சு இப்போ வேக வைக்கலாம். 10 நிமிஷம் கழித்து உங்களை திருப்பி பார்க்குறேன். 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்து செக் பண்ணல கொஞ்சம் புளிப்பு தேவைப்படுது. அதனால் ஒரு சின்ன உருண்டை புளி எடுத்து நான் ஒரு சுடுதண்ணியில் போட்டு அப்படியே ஊற வச்சு இதில் ஊற்ற போகிறேன். இந்த புளி கரைக்கிறதுக்கு 2 கப் அளவு தண்ணி பயன்படுத்தியிருக்கேன். ஸோ அதையும் இதில் சேர்த்துருவோம். நம்ம மொத்தமாக 4 கப் தண்ணி இதில் சேர்த்துருக்கோம். இந்த புளி கரைசலோடு சேர்த்து நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணி தனியாக 4 கப்பு, நம்ம தனியாக அதை தவிர 4 கப் தண்ணி சேர்த்துருக்கோம். மாங்காய் புளிப்பே போதுன்னு நினைக்கிறவங்க வெறும் 2 கப் தண்ணி மட்டும் ஊற்றி இப்போது ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு நம்ம இறக்கிடலாம். உப்பெல்லாம் கொஞ்சம் இப்போ நீங்கள் பார்த்து உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். சாம்பார் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் உப்பு போடலாம். அதனால் நான் கொஞ்சோண்டு இன்னும் உப்பு சேர்க்க போகிறேன். ஏற்கனவே ஒரு 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்க்க போகிறேன். நான் முழு சமையலுமே மிதமான சூட்டில் தான் வச்சு பண்ணியிருக்கேன். ஒரு தாளிச்சதுலேருந்து ஒரு 20-25 நிமிஷத்தில் எனக்கு எல்லா காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை அமர்த்திட்டு மல்லித்தழையை தூவி இறக்கிட வேண்டியதான். மல்லித்தழை இருந்தால் போடுங்க, இது ஆப்ஷனல் தான். ஆனால் இது போட்டால் நல்லா மணமாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி போடுறேன். மல்லித்தழையை போட்டுட்டு நான் அடுப்பை நிறுத்திட்டேன். மல்லித்தழையை போட்டு நல்லா கிண்டி விடுங்க. சுவையான கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார் தயாராகிருச்சு. இது சாதத்து கூட சாப்பிட்லாம். இல்லாட்டி இட்லி, தோசை, பொங்கல், உளுந்த வடை இது கூட சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி சாதத்தோடு சாப்பிட போகிறோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மத்தியான சாப்பாடு சாதம், சாம்பார், பீட்ரூட் பொரியல், வெண்டைக்காய் வதக்கல், அப்புறம் பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட் கூட்டு, இது கூட உருளைக்கிழங்கு வறுவல், அப்புறம் அப்பளம் வச்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதத்தோட சைட் டிஷ் வந்து கொஞ்சம் காரமாக இருக்கணும். நான் வெண்டைக்காய் வதக்கில் வந்து இன்றைக்கி காரமாக பண்ணியிருக்கேன். நீங்கள் அது மாதிரி ஏதாவது ஒன்று காரமாக பண்ணிக்கோங்க. இந்த சாம்பாரை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.